சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தில் தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி சட்டங்களின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம் அரசி. சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறும் திட்டத்திற்கு தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி சட்டங்களின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் அளித்து திட்ட அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் எனவும், கட்டுமான பணிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வார்கள் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வின் போது விதிமீறல் கண்டறியப்பட்டால் கட்டட உரிமையாளர் அதை சரி செய்ய வேண்டும் எனவும், கட்டட உரிமையாளர்கள் விதிமீறல்களை சரி செய்யாவிடில் அவற்றை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்ட அரசுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை குறித்து தவறான தகவல் அளிப்பவர்கள் மீது குற்றவியல் மற்றும் உள்ளாட்சி சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.